சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவால் மக்கள் அவதிக்குள்ளான நிலையில் அங்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் காவல்துறையும் விசாரணை நடத்துவதோடு அனைத்து ஆலைகளிலும் பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள். சுபா வணக்கம். எண்ணூர் உர ஆலையில் அமோனியா வாயு கசிவால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஆலைகளிலுமே பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு வலியுறுத்தலை வெளியிட்டிருக்கின்றார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே சென்னை எண்ணூரை அடுத்திருக்கக்கூடிய பெரியகுப்பம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய கோரமண்டல் இன்டர்நேஷனல் என்ற உர நிறுவனத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய சின்னக்குப்பம், பெரியகுப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் ஆகிய கிராமங்களில் கடுமையான நெடி பரவி வருகிறது. அந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு மயக்கம், மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. 30க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கிராமங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்திலிருந்து வாயு கசிவு ஏற்படுவது இது முதல் முறை அல்ல என்றும் கடந்த காலங்களில் இதே போல பலமுறை வாயு கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அங்குள்ள மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தியதோ அதே பாதிப்பை கோரமண்டல் நிறுவனமும் ஏற்படுத்தியதாகத்தான் கருத வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் காவல்துறையும் விசாரணை நடத்தி குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆலையை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் எண்ணூர் பகுதியிலே செயல்பட்டு வரக்கூடிய வேதி ஆலைகளாலும் பிற காரணங்களாலும் அப்பகுதியில் நீர், நிலம், காற்று ஆகியவை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டறிய சென்னை IIT பேராசிரியர்களை கொண்டு வல்லுநர் குழுவை அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.